குறைந்த விலைப்புள்ளியாக வழங்கிய ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் இதனுடைய சகோதர நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் அம்பாசிடராக கடந்த காலங்களிலே இருந்தவர் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கும் உள்ள இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்வதை தாவேக அரசின் டெண்டர் நடவடிக்கைக்கான சர்ச்சைகளே சாட்சியாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். தாவேக அரசு பொறுப்பேற்று தேர்தல் வாக்குறுதிகள் ஏறத்தாழ 384க்கு மேலே உள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்று மக்கள் ஆவலோடு காத்திருக்கிற போது தேர்தல் வாக்குறுதியாக மகளிருக்கு ரூபாய் 2500 கொடுக்க வேண்டும் என்றால் 30,000 கோடி தேவைப்படுவதாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 6 சிலிண்டர்கள் வழங்குவோம் என்று சொன்ன அந்த திட்டம் இன்றைக்கு கிடப்பில் இருக்கிறது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்ன திட்டமும், அதே போன்று மாநிலம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து என்கிற அந்த திட்டமும் பதவியேற்ற அடுத்த நாளிலே இந்த திட்டங்கள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும், மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் இதிலே அத்தி பூத்தார் போல தாவேக அரசின் தாய்மாமன் தங்கமோதரம் திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஜூன் 22ஆம் தேதி முதல் பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் தாயையும் கௌரவிக்கும் விதமாக தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது என்று அறிவித்திருக்கிறது தாவேக அரசு. இதிலே 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்கள் வழங்க அரசாணை வழங்கப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். ஜூலை 14 தமிழக மருத்துவ பணிகள் கழகத்தால் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. இதுதான் சர்ச்சை ஆரம்பமாகிறது. 11 நிறுவனங்கள் தமிழ்நாடு டெண்டர்ஸ் போர்ட்டல் மூலமாக பங்கேற்று தங்களின் விலைப்புள்ளி விவரத்தை தெரிவித்துள்ளனர். அதிலே குறைந்த விலைப்புள்ளியாக வழங்கிய ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் இதனுடைய சகோதர நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் அம்பாசிடராக கடந்த காலங்களிலே இருந்தவர் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். கதாநாயகனாக நடிகராக இருந்த போது பிராண்ட் அம்பாசிடராக அவர் இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு பணி செய்திருக்கிறார். இன்றைக்கு நாட்டினுடைய முதல்வராக அவர் உயர்ந்திருக்கிற நேரத்தில் நன்றி கடன் செலுத்துவதற்காக என்ற விதத்திலே இன்றைக்கு 1 பைசாவில் 755 கோடி மதிப்பிலான டெண்டரை எடுத்திருக்கிறது ஜாஸ் ஆலுகாஸினுடைய தாய் நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸ். இதுல 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்களை பயனாளிகளுக்கு 70:30 என்ற சதவீதத்தில் ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதிலே செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்டவற்றின் மதிப்பு 1 பைசாவிலே உள்ளதாக மதிப்பிடுவதிலே விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக அரசின் வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒருவேளை பிராண்ட் அம்பாசிடராக பணியாற்றிய ஜோஸ் ஆலுகாஸுடைய தாய் நிறுவனமான ஜாய் ஆலுகாஸுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கான பணி ஆணையாக இருக்கிறதா என்று இன்றைக்கு கேள்விகளை தமிழக மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறத்திலே இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த 100 நாட்களிலே பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. ஆங்காங்கே சாலை பணிகள், குடிநீர் பணிகள், சாக்கடை பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. ஆனால் முதல்வருடைய நவீன அறை மாற்றம் என்கிற அந்த அறிவிப்பிலே
90% பணிகள் முடிவடைந்த பிறகுதான் 5.5 கோடிக்கு டெண்டர் இன்றைக்கு கோரப்பட்டு முதலமைச்சர் நவீன அறை மாற்ற விவகாரத்திலே வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாகியிருக்கிறது. அதே போல 1.77 லட்சம் பேருக்கு வழங்க வேண்டிய தை திருநாளிலே இலவச வேஷ்டி சேலை டெண்டர் முடிந்தும் குறைந்த விலைப்புள்ளி கோரப்பட்டவருக்கு இன்னும் பணி செய்யப்படாமல் அதிகார மையத்திலிருந்து அழுத்தம் வருவதாக பணி தாமதப்படுவதும் தமாகா அரசின் வெளிப்படைத்தன்மையை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இதன் மூலம் விஜய் முதல்வராக பதவியேற்ற போது இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மைக்கு விஜய் உறுதியளிக்கிறேன் என்று அவர் வீர முழக்கமிட்டார்கள். ஆனால் இந்த 100 நாட்களிலே தமாகா ஆட்சியில் வெளிப்படைத்தன்மைக்கும் விஜய் தலைமையிலான தமாகா அரசுக்கும் உள்ள இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்வதை தமாகா அரசின் டெண்டர் நடவடிக்கைக்கான சர்ச்சைகளே சாட்சியாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒன்று பணிகள் முடக்கப்படுகிறது, ஒன்று ரத்து செய்யப்படுகிறது, இல்லை சர்ச்சையாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இது அனுபவத்தின் குறைவா, ஆற்றல் குறைவா, அணுகுமுறை குறைவா, அக்கறை குறைவா என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் நிர்வாக அனுபவம் இல்லாதவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா, ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா, அணுகுமுறையிலே குறை இருக்கிறதா, மக்கள் மீது உள்ள அக்கறையிலே குறை இருக்கிறதா, மக்களினுடைய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த இணைப்பு என்பது தற்போது இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்வதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 100 நாட்களை கடந்திருக்கிற அரசு இனி வருகிற காலங்களில் இதை சீர்படுத்துமா, செம்மைப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.